புதுச்சேரியில் அமல்படுத்தப்பட உள்ள ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், ரேஷன் கடையே இல்லாத ஒரு துறைக்கு எதற்காக அமைச்சர் வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அரிசி இல்லாததுக்கு எதுக்கு ஒரு மந்திரி சொல்லுங்க பாப்போம். நீங்களே யோசனை பண்ணி, ஒரு குறையே இல்ல, ரேஷன் கடையே இல்ல. புதுச்சேரியில என்ன சொல்றீங்க, ரேஷன் கடையே இல்லாத மாநிலம். எங்க ஊர்ல ரேஷன் கடையே இல்லாத பெருமையா கவர்னர் பேசுறாங்கல்ல. ஏன் அதுக்கு என்னத்துக்கு சிகிச்சை கடையே கிடையாது, பொருளும் கொடுக்கல, அப்புறம் எதுக்கு மந்திரி? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பொருள், அதாவது கல்வித்துறை, ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா மந்திரி வேணும், ஒரு ஆஸ்பத்திரி இருந்தா அதுக்கு மந்திரி வேணும், இந்த தொழில் இருந்தா அதுக்கு ஒரு மந்திரி வேணும், மின்சாரம் இருந்தா அதுக்கு ஒரு மந்திரி வேணும். இங்க ரேஷன் கடையே இல்லையா? ரேஷன் கடையே இல்லாத ஒரு துறைக்கு, ஒரு இடத்துக்கு என்னத்துக்கு மந்திரி? உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.